விஜய், காவேரியும் சீக்கிரம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, "அம்மா, நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அங்கருந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வரேன்" அப்படி சொல்றாங்க. "நீ ஒண்ணும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். வீட்லயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அந்த நேரத்துல கங்கா சொல்றாங்க, "அம்மா, அவ வேலைக்கு போயிட்டு வரட்டும்மா. வீட்லயே அடைஞ்சு கிடந்தா அவ தாம்மா இருக்கிறதுல ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்கா. வெளியில போயிட்டு வந்தா தான் அவ மனசு வந்து ஆறுதலா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நான் வேணா அவங்க இன்டர்வியூக்கு கூட போயிட்டு வந்துடுறேன்ம்மா" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மாவும் சொல்லிடுறாங்க. காவேரி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக கங்காவும் கூட சேர்ந்து போறாங்க. அங்க போகும்போது எதேர்ச்சியா விஜய் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. விஜய்க்கு காவேரிய பார்த்தோனே ரொம்ப சந்தோஷம். அதனால சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. "எங்க காவேரி இருந்த? இத்தன நாளா உன்ன நான் தேடி தேடி அலைஞ்சேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல காவேரி, "அன்னைக்கு நான் வீட்டுக்கு சாவிய குடுக்க வந்தேன். ஒரு வார்த்தை நீங்க இருன்னு சொன்னீங்கன்னா, அந்த இடத்துலயே நான் இருந்திருப்பேன். ஆனா வந்து சொல்லல. இப்போ வந்துட்டு தேடுனீங்களாங்கோ?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே நெனைக்கிறாங்க. இந்த நேரத்துல விஜய் வந்துட்டு, "என்ன காவேரி எதுவுமே பேச மாட்டுக்க?" விஜய் வந்து காவேரி கைய பிடிச்சுட்டு, "வா காவேரி, நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படி சொல்றாங்க. அந்த நேரத்துல கங்கா, "எதுக்குங்க நடு ரோட்ல வச்சு பிரச்சனை பண்றீங்க?" அப்படி சொல்றாங்க. அதுக்கு விஜய், "இல்லங்க, நான் வந்து காவேரி என் மனச புரிஞ்சுக்குவான்னு நெனைக்கிறேன். என் மேல அவளுக்குனாச்சும் நம்பிக்கை இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து அவ வந்து ஏதோ பயத்துல இருக்கா. அதனால தான் என் கூட வரமாட்டா" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட காவேரி, "ஆமாங்க, நான் வந்து அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வெண்ணிலா வந்ததுலேருந்து ஒரு குழப்பத்தோடயே தான் அந்த வீட்ல இருந்தேன். என்னால ஒரு தெளிவான முடிவு எடுக்கவே முடியல. அந்த தெளிவான முடிவு எனக்கு என்னைக்கு கிடைக்குதோ, அன்னைக்கு வந்து நான் உங்க கூட வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க. "காவேரி, எனக்கு நீ தான் முக்கியம் காவேரி. நான் வந்து உன்கிட்ட விளையாட்டா பேசினேன். நம்ம வெட்டிங் அனிவர்சரிக்கு நான் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நெனச்சேன். அதெல்லாம் வந்து இப்படி தப்பா போகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு காவேரி ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து வார எபிசோட் அமையலாம் சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.